என்னுடைய வாழ்க்கையில் நடந்த உண்மை சம்பவத்தை சொல்கிறேன், ஓகேவா? இயேசுவானவர் என்ன ஊழியத்திற்கு அழைத்தார், ஓகேவா? நான்லாம் கொடும் பாவி, நான்லாம் கஞ்சா குடிச்சிட்டு வாயில சொல்ல முடியாத அத்தனை அருவருப்புகளையும் செஞ்சுட்டு சுற்றிட்டு இருந்த டிக்கெட்டு. இயேசுவானவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது நான் வசனத்தை பார்க்கிறேன். ஐயா, என்னால் இந்த வசனத்தின்படி வாழ முடியலை. இந்த 70 கிலோ ஃப்ளெஷ் என்னை விட மாட்டேங்குது. நீர் வைத்திருக்கிற திட்டமோ, நீர் வைத்திருக்க அழைப்போ மிகவும் பெரியது. நான் இதற்கான பாத்திரன் அல்ல. எனக்கு நல்லா தெரியும், பாவம் செய்யும் போது என்னுடைய அழைப்பு, என்னுடைய தரிசனம், என்னுடைய அந்த காலிங் என்னிடத்தில் இருந்து பிடுங்கப்பட்டு அது வேறொரு இடத்தில் கொடுக்கப்படும். எனக்கு வசனம் நல்லா பார்த்துட்டேன். இயேசுவோட பிளான் எனக்கு இயேசுவான ஒரு ஊழியத்துக்கு கூடும்போது நான் இப்போ என்ன செஞ்சேன்னா, இது வேலைக்காவது, நம்ம பச்சைப்பாவி, ஓகேவா? நமக்கு ஊழியம் செட் ஆகாது, இயேசு சொல்கிறத செய்கிறதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. அதனால நம்ம என்ன செய்வோம்? பாவம் செய்வோம். பாவம் செஞ்சால் இயேசுவானவர், அதான் வசனம் தெளிவாக ஒரு இடத்துல சொல்லும். அந்த ஒரு தீர்க்கதரிசியை கொண்டு காட்டும் போது, அந்த தேவனுடைய ஆலயத்தில் காட்டும் போது, மகன் இதை பார்க்கிறியா? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் செய்கிறதை பார்க்கிறாயா? அவன் பண்ணுற அந்த அருவருப்பை பார்க்குறியா? என்னுடைய பரிசுத்த ஆலயத்தை விட்டு, என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாக போகும் பண்ணும்படி அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? அருவருப்பு. அந்த விக்கிரகம், அவர் அருவருக்கிற விக்கிரகத்தை உள்ளே வச்சா அவர் வெளியே போயிடுவார். நான் இதே போன்று என் வாழ்க்கையில் இயேசு என்னெல்லாம் செய்வார், என்னால் முடியலை. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், வசனப்படி இயேசு சொன்னபடியே வாழ்ந்து ட்ரை பண்ணால் என்னால் முடியவில்லை, ஓகேவா? லிட்டரலாக சொல்கிறேன், என்னால் முடியல இயேசு சொல்கிறபடி வாழ, ஓகேவா? இப்படி நான் செஞ்சுட்டு, நான் எதுக்காகனா, இவ்வளோ பெரிய ப்ரீஷியஸான, உலகத்தில் எந்த மனுஷன்ட்டையும் கொடுக்காத ஒரு ப்ரீஷியஸான ஒரு பிளானை ஒரு சின்ன பையன்கிட்ட வந்து கொடுக்கும் போது, அதற்கு நான் பார்த்துறேன்ல, ஏசப்பா வேற எப்படியாச்சும் கொடுங்கன்னு சொல்லி நானும் எல்லா பாவத்தையும் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். இந்த இயேசுவானவர் என்னை விட்டு போயிடுவார், என்னை கையை விட்டுருவார், தழைச்சி விட்டுருவார், நம்மளும் ஜாலியாக உலகத்தில் இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு நரகத்தில் போய் உதிப்போன்ற மாதிரி தான் நான் போயிட்டு இருந்தேன். பட் அந்த இயேசுவானவர், நான் ஒரு நாள் தெளிவாக இந்த ரூமில் தான், அதுக்கு ஆப்போசிட் ரூமில் நான் உட்காந்து விட்டு படம் பார்த்துட்டு இருக்கிறேன், ஓகேவா? பார்த்துட்டு இருக்கும் போது வெளியிலேருந்து ஒரு சவுண்டு கேட்குறது, ஒரு உருவம் போல் ஒன்று நான் பார்க்குறேன். அது சொல்லுகிறது, உன்னை விட்டா எனக்கு வேறு ஆள் இல்லைடான்னு சொல்லுது. ஓ, இவர் என்ன பாவம் செஞ்சாலும் என்னை விட்டு போக மாட்டுறாரு. நான் நல்லா புரிஞ்சுக்கோங்க, என்னைக்கு சரி என்னுடைய நிலை எது, என்னுடைய அழைப்பு எது, எந்த இடத்துல நான் நிற்கணும், அந்த இடத்துல நான் என்னைக்கு வந்து நின்றனோ தெளிவாக சொல்கிறேன், அன்னையில இருந்து தான் வசனத்தின்படி வாழ கடவுள் எனக்கு பலன் தந்தார். அன்னையிலிருந்து தான் எனக்கு இயேசுவானவர் ஜெயங்கொள்ளுகிற வாழ்க்கையை தந்தார்.